Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, அவங்களோட பர்சனோட சுச்சுவேஷன் என்ன இருக்குது, அவங்களுக்கு கரண்ட் ஃபீலிங் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் உங்களோட பொசிஷன் என்ன, நீங்கள் என்ன வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண போகிறீங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்கா, இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் இருக்கா பார்த்துடலாம். சரியா? ஓகே, சாமுவேல் ஏஞ்சலை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஏஞ்சலோட அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது வந்து எனர்ஜி ப்ரெடிக்ஷன். உங்களோட சில பேரோட பிளாக்கேஜஸ் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்க விடாமல் தடுக்குது. அதனால தான் உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடும் பொழுது உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக இதில் வரும். ஓகேவா? ஸோ நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். ஸோ நியூவாக வர்றவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால. ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர், பைல் நம்பர் 3க்கு எல்லோ கலர். உங்களுக்கு இந்த ஹீலிங் பிரமிட் வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது த்ரோட் சக்ரா, ஹார்ட் சக்ரா அண்ட் சோலார் ப்ளக்ஸ். ஓகேவா? 3 சக்ராக்குரிய எதுவும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வந்து ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ், நம்மளோட சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹானர் த பிளேஸ் இன் ஒன் அனதர் வேர் யூ ஆர் ஒன் இன்டர்னல் சோல், ஃபார் தேர் யூ வில் ஃபைண்ட் ட்ரூ பிளிஸ். யூ வில் ஃபைண்ட் ட்ரூ பிளிஸ் அப்படிங்கிறாரு. எஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு யூனியன், உங்களுக்கான ஒரு யூனியன் அமைய போகுது. தட் மீன்ஸ் ஓகேவா? பார்க்கலாம் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, டாரூட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இப்போ பிரேக்கில் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அண்டு திருமணமானவங்க, ஒரு சிலர் வந்து திருமணமானவங்களுக்கும் இது காமிக்குது. நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க. அந்த பர்சன் ஆனாலும் அந்த பாஸ்ட் பர்சன் எப்படின்னா அப்பப்போ வர்றது, அப்பப்போ சண்டை, அது ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃபாக அவர் அங்கே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போது இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. எனக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு யோசனை பண்ணி உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும், நியூ லைஃப் வேணும்னு சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ண டைரக்ஷன் கரெக்டு தான். நீங்கள் திரும்ப வரக்கூடாது, திரும்ப வந்து பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து யூ வில் ஃபைண்ட் யுவர் சோல். ஓகேவா? உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ், யூ வில் ஃபைண்ட் யுவர் ட்ரூ பிளஸ். உங்களுக்கான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சோல்மேட் கனெக்ஷன் கூட இருக்கலாம். அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது, உங்களுக்கான ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சந்தோஷமா? எவ்வளோ அற்புதமான மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்ஸிக் ரிலேஷனில் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் குரூப்பில் ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 35க்கு அபவ் தான் இருப்பீங்க. 35, 40 அந்த மாதிரி. ஓகேவா? நீங்கள் மூவ் ஆன் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும், நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர் பே ஆஃப் ஆனது. ஓகேவா? ஸோ தட் இந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். உங்களுக்கு அந்த பயம், பதட்டம், உங்களோட சோலார் ப்ளக்ஸ் சக்ரா வந்து ரொம்ப இம்பேலன்ஸில் தான் இருக்குது. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஒரு சக்ரா மட்டும் இம்பேலன்ஸ் கிடையாது, 7 சக்ராவும் அவுட்டு. உங்களோட இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது புரிதல் வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோட எண்டில் ப்ரீவியஸ் வீடியோ நான் நிறையா வந்து பண்ணியிருக்கேன், அதோட இது லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேவா?
ஸோ உங்களோட ஆழ்மன பதிவு என்ன மாதிரி வேலை செய்யும், அது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக மாற்றுங்க. அந்த தேவையற்ற அந்த எண்ணங்கள், ஆழ்மன பதிவுகளை நீக்குங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குதுப்பா. சந்தோஷமா? ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் கூட வந்து என்னென்னா ஒரு புரிதல் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, எப்போவுமே வாக்குவாதம் தான். நீ சொல்கிறது நான் கேட்கணும், நான் சொல்கிறது நீ கேட்கணுன்ற அந்த அடிதடி சண்டை கூட நடக்கும். மண்டை உடைஞ்சி போச்சு வாய்க்கா வரப்பு தகராறில். அப்படி கூட ஒரு சிலருக்கு நடந்திருக்கு. ஒன்று கணவன் மனைவியாக இருப்பீங்க, இல்லைன்னா லவ்வர்ஸ், இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டியும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெயில் எனர்ஜி நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க. போதுமா, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து அபவ் 35, 40, 45க்கு மேலே இருப்பீங்க. ஓகேவா? இந்த வாய்க்கா வரப்புக்கு தகராறுக்கு ஒரு எண்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புத்தி வேலை செஞ்சுருக்கு. இவ்வளோ நாள் ரொம்ப எமோஷ்னல் ஃபுல்லாக இருந்திருப்பீங்க. இப்போ வந்து புத்தி ஒர்க் பண்ணுது. ஸோ உங்களுக்கு நியூ பார்ட்னர் வராங்க, லைஃப் பார்ட்னர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி. அவங்க ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப வந்து கனெக்டடாக இருப்பாங்க, ரொம்ப பேலன்சிங்கான சப்போர்ட் தருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களோட சின்ன ஏஜ்லேயும் வருவாங்க. இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன உங்களோட ஒரு 4-5 இயர்ஸ் சின்னவங்களாக கூட இருக்கலாம் மேபி. ஓகேவா? அது மாதிரி மெச்சூரிட்டியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து வருவாங்க. நீங்கள் அபவ் 35ல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி 40, 50 அந்த மாதிரி வருவாங்க. ஒரு சிலர் அபவ் 45ல் கூட இருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கு, லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு திருமணமான அந்த உறவாக இருக்கட்டும். ஆனால் அந்த பிரேக்கப்லேருந்து நீங்கள் முழுசாக உங்களால் வந்து வெளில வர முடியல. அதுக்காக நிறைய வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டீங்களா? பட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாதை தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. நியூ பிகினிங்ஸா இல்லை பழைய லைஃபா? பழைய லைஃப் போகிறதா, புது லைஃப் போகிறதா? உங்களோட சக்ஸஸ் உங்கள் கையில். உங்கள் கீயை உங்ககிட்ட கொடுத்துட்டார். அவ்வளோதான். இந்த பிரச்சனை வந்து நீங்கள் சரியான டிசிஷன் மேக்கிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நல்ல ஒரு சோல். இப்போ அது கார்டில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அழகாக இப்படி எடுத்து பாருங்கள். இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு அழகாக சொல்கிறாங்க. உங்களுக்கான இந்த பிளஸ்ஸிங் சோல் வராங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். அவ்வளோதான்ப்பா ரீடிங். ஓகே, ஹீரோஃபண்ட் வந்துட்டாங்க. உங்களோட குருமார்கள் வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க முருகர் இல்லை சாய் பக்தராக இருப்பீங்க அதிகமாக. ஓகேவா? உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களோட கைடன்ஸ். கீ உன் கையில். நீ கரெக்டான முடிவு எடுத்து மூவ் ஆன் பண்ணேன்னா நியூ பார்ட்னர் வருவாங்க. அவங்க வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க வரக்கூடிய பர்சன். ஓகேவா? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் அதிகமாக இருக்கீங்கப்பா ரீடிங் பார்க்குறவங்க. ஒரு சிலர் ஃபெயிலியர். இப்போது சில பேர் ஃபீமேல் எனர்ஜி தெரியுது. நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால் ரொம்ப வந்து அதையே யோசிச்சுட்டு இப்போது தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அந்த மாதிரி திங்கிங் போகுது உங்களுக்கு. ஓகேவா? உங்களோட 6ஆம் சக்கர பவர் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஹீல் பண்ணி நீங்கள் வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய, டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இது வந்து ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு அபவ் 35, 40 அந்த இதில் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப வந்து என்ன ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் கூட இருப்பாங்க. நல்ல ஒரு ஜாபில், ஒரு ஏதாவது செக்டரில், ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் போஸ்டிங்கில் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலர் இப்போது வந்து இப்போ இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. ஸோ நிறைய பயம், பதட்டம் நிறைய இருக்குது.
அதே மாதிரி அந்த பயம் பதட்டம் என்ன பண்ணுதுன்னா அடிக்கடி உங்களை கோவப்படுத்த வைக்குது. இந்த கோவத்தை கொஞ்சம் குறைங்க. உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்குப்பா. ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நியூ ப்ரப்போசல் பண்ணுறீங்க, நியூ ஐடியா பிளான் பண்ணியிருக்கீங்க, யாருக்காவது நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ பிளான் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கான அந்த இது வந்து வருது, பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அவங்க டைரெக்டாக கூட வந்து உங்களை வந்து மீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்கள டைரெக்டாக போய் மீட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் அவங்க தான் வர மாதிரி இருக்குது. அவங்க எப்படி வருவாங்கன்னா, ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கும், இல்லைனா பொது இடத்துல மீட் பண்ணுவீங்க, கோவில், சர்ச் அந்த மாதிரி. அவங்க ரொம்ப கரேஜான பர்சன், ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை உள்ளவங்க. உங்களுக்கு வந்து அந்த பழைய அந்த உறவு கொடுத்த அந்த வலி வேதனை எல்லாம் மறக்கிற மாதிரி அவங்களோட அன்பு பாசம் உங்களை வந்து டேக் கேர் பண்ணும். சந்தோஷமா? கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க செகண்ட் தான், நீங்கள் வந்து செகண்ட் லைஃப்க்காக தான் ட்ரை பண்ணுறீங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷனில் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க. ஓகேவா? எல்லாமே சொல்லியாச்சு. அவர் என்ன சொன்னார், உங்களுக்கான நியூ மீனிங்ஸ் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இப்போ ரைட் நவ் நீங்கள் கரண்ட்டில் இருந்தது, பாஸ்ட்டில் அந்த பர்சன் இருந்தவங்கெல்லாம் வந்து உங்களோட டாக்ஸிக்காக இருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் அவர் வந்து இது ட்ரூ பிளிஸ் அப்படிங்கிறாரு. இதுதான் உங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உண்மையான உறவு அப்படிங்கிற மாதிரி. யூ வில் ஃபைண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. இந்த வீடியோட எண்டில் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்மளோட ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க. 444 பார்ப்பீங்க, 1111, 555, 1212 இந்த நம்பர்லாம், அப்புறம் 111 பார்ப்பீங்க. இந்த நம்பர்லாம் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கப்பா. கமெண்ட்டில் ஒரு தேங்க் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும். உங்களுக்காக யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து இவ்வளோ கூடவே இருந்து வழி நடத்துகிறாங்க, உங்களுக்கு இந்த விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு லைக்கை போடுங்க. லைக் போட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ உங்களோட குரூப், வாட்ஸ்அப் குரூப் எடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்ண வைங்க. நீங்களும் ஒரு சேனலாக மாறுங்க, உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஏன் இந்த குட்கர்மாவை சேர்த்துக்கோங்க. ஓகே, சரி. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், சாமுவேல் ஏஞ்சலுக்கு. ஓகே, இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். பைல் 2க்கு பார்த்திங்கன்னா, when it's come to matter of the heart, there is no right or wrong. Every choice you make expand your understanding of life and love. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் வாழ்க்கை அமையும். அதுதான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் தமிழில் டக்குன்னு சொல்லிட்டேன், அது அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான்ப்பா லைஃபு. இது தப்புனா இது தப்பு, இது ராங்குனா ராங்குன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, அவ்வளோதான். வாட் இஸ். அப்போது ஒரு பர்சனை பற்றி இந்த கார்ட் பார்த்தவங்க, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா அந்த சிச்சுவேஷனையோ இல்லை அந்த மனிதரையோ நினச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து அவங்க ஆனால் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. மேபி நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ, நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ ஒரு விஷயத்த, அப்படி தான் உங்களுக்கு. தட் மீன்ஸ் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதானே அறுவடை செய்ய முடியும். அது மாதிரி கூட இருக்கலாம். உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும். கார்டு வழியாக தான் தெரியுது. உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் ரியலைஸ் பண்ண ரெடி ஆகுங்க. யார் ஒருத்தர் நம்மளோட தவறுகளை சுட்டி காமிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான முடிச்சை அவங்க வந்து கிளியர் பண்ணுறதுல நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கார்டு வந்து. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு நல்ல இதில் இருப்பீங்க, நல்ல போஸ்டிங்கில், நல்ல பொசிஷனில், வெல் செட்டில்டாக இருக்கீங்க போல். எஸ், நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்.
சூப்பர். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்கப்பா. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ்க்கு தான் அதிகம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனத்தில் கூட இருக்கீங்க. உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர் வராங்க. ஓகேவா? நியூ பிகினிங்ஸை வரவேற்க ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்ல? எஸ், நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் முருகரோட பக்தர். உங்களுக்கு வந்து இப்போ ரீடிங் பார்க்குறவங்க மெயில் எனர்ஜி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க. ஓகேவா? நியூ பிகினிங்ஸ். நீங்கள் வந்து வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி. நீங்கள் உங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது இப்போ கார்மிக் போயிட்டுருக்கு. இந்த கார்மிக் சைக்கிள் முடிஞ்சு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு நியூ பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. இந்த கார்டு இந்த ரீடிங் எடுத்தவங்களும் ஃபெதர் பார்ப்பீங்க, ஒயிட் ஃபெதர் அதிகமாக பார்ப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரெண்டாவது 444, 555, 111, ஒரு சிலர் 222 கூட பார்ப்பீங்க. இந்த நம்பர்லாம் வந்து 1111 இதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர். அவங்க உங்களுக்கு வந்து சரியான புரிதல் கொடுக்குறாங்க. நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டு, நீ தொடர்ந்து வந்து கான்ஃபிடெண்ட்டாக போ, உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க. உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கை கூடுது. ஓகேவா? திருமணம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் யாராவது இப்போ அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ வர அலையன்ஸும் வந்து நல்ல அந்த மாதிரியான பர்சன்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது நீங்கள் ப்ரே பண்ண அந்த காட் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், கைடன்ஸ். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு அதை கன்வே பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து என்ன ராசியில் இருப்பாருன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. அபவ் 35க்கு மேலே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்க்குறவங்களும் வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் அதிகமாக இருக்கீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் ஒரு சிலருக்கு ஃபீமேல் எனர்ஜி வந்து கன்னி, மகரம், ரிஷபம், இந்த எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ்லேயும் இருக்கலாம். ஓகேவா? அவங்க அபவ் 35 அந்த மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், செலிப்ரேஷன்ஸ், திருமணத்துக்காக பார்க்குறீங்கனாலும் சரி, இந்த லவ் பாண்டிங்கை திருமணத்தில் கொண்டு போய் முடிக்கணுன்னாலும் சரி, எல்லாம் சக்ஸஸ் ஆகுது. சந்தோஷமாக ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? ஓகேவா? இது மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் வரணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிளில் போராடிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவாக தான் நீங்கள் ப்ரே பண்ணுற உங்களோட முருகர் உங்களுக்கு உங்களோட மைக்கேல் ஏஞ்சல் வந்து இந்த ஸ்ட்ரக்லேருந்து உங்களை வெளியே எடுக்கிறாங்க. இன்னொரு கைடன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இந்த லேக்கில் இந்த ரெக்கார்டு ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள் இல்லை உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸ்டு அது காமிக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி சிங்கிளாக இருக்கீங்க. பாஸ்ட் சைக்கிளில் வந்து உங்கள் பர்சன் அந்த லவராக இருக்கலாம், இல்லைனா உங்களோட கணவரோ இல்லை கணவர் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டு கைவிட்டுருக்காங்க. இந்த டிப்ரெஷன்லேருந்து ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வர போகிறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ சொன்ன விஷயந்தான் பின்னாடி காலில் வருது. கண்டிப்பாக இந்த 7 சக்கரா இம்பேலன்ஸ் நீங்கள் வந்து எப்படி உங்கள் லைஃப் அமையணும்னு நினச்சி விரும்பிட்டுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்பும் கதவுகளும் இறைவன் கொடுக்குறாரு. பட் நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எஸ், நீங்கள் தான் வந்து கரெக்ட் டைரக்ஷன் கீ உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த யுனிவர்சல் நம்பர் அதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஓகேவா? அந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்களா? அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நீங்களும் ஒரு சேனல். நீங்கள் தான் இந்த விஷயங்கள் இது வந்து லைஃப்க்கு இன்றைக்கி உலகமே இதில் தான் லேக் ஆகிட்டுருக்கீங்கப்பா. எப்படி இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அண்டர்லைன் வெரி இம்பார்ட்டண்ட்.
அவங்களாம் பிஆர் வாங்குறதுக்கு இங்கேருந்து யாராவது ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபேமிலியோடு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த கண்ட்ரியில், அப்ராட் கண்ட்ரியில். ஏன்னா பிஆர் போட்டால் நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் தான் சேஃபாக, உங்களுக்கு சேஃபு, அவங்க கண்ட்ரிக்கும் சேஃப். அது அப்போ இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க நிலமெல்லாம் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு பொறுப்போடு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஃபேமிலியாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க கல்ச்சரை விட ரொம்ப ரொம்ப அண்டரில் போயிட்டுருக்கு நம்ம கல்ச்சர். இப்போது அதெல்லாம் நம்ம கல்ச்சர்னு சொல்லிக்கக்கூடாது. இது வந்து நாகரிகம் வளர்வதால் இது வளருதா, இல்லை ஆணும் பெண்ணும் வேலைக்கு போய் ஆகணுன்றதுனால கட்டாயத்தின் பேரில் 2 பேரும் பேகை தூக்கிட்டு வேலைக்கு போகிறதுனால இப்படி நடக்குதா? எதனால் இது நடக்குது? நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி உங்களை இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து உங்களை தற்காத்துக்கணுமா? உங்களுக்கு இந்த ஆரச்சக்கராவில் வந்து பிளாக்கேஜ் இருக்குதுன்னு அழகாக சொல்லிட்டாங்க. 2வது ஆழ்மன பதிவுகள், உங்களோட பாஸ்ட், இதுக்கு பின்னாடி பாஸ்ட் இருக்குது. பாஸ்ட்டு இந்த வலி வேதனைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த புரிதல் இல்லாதனால தான் நீங்கள் எப்படி வாழ்க்கையை பார்க்குறீங்களோ அப்படி தான் வாழ்க்கை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் நல்ல விதையை விதைச்சிங்கன்னா அது மரமாக வளரும். உங்கள் மண் என்ற மனசுக்குள்ளே கஞ்சா செடி வச்சுட்டு எனக்கு மாமரம் வளரலையே அப்படின்னு ஏக்கப்பட்டால் எப்படிப்பா நடக்கும்? சரி, உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோ கூட உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் வரும், சரியா? அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை பற்றின டீட்டெயில் இருக்குது. கிளாஸ் எதாவது கற்றுக்கணும், உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை கிளியர் பண்ணணும், உங்களோட ஆராய்ச்சக்கராவை பவர் பண்ணணும், 21 days கிளாஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, வேணால் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இது கற்றுக்கணும், கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசை கழித்து 3ஆம் பிறை வருதில்ல, இந்த ஜனவரி மாதம், அப்போ வந்து உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குது, வாங்கிக்கோங்க. முன்னாடியே புக் பண்ணிக்கணும் அதுக்கு, சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட், உங்களுக்கு என்ன தெரியுமா? பிளஸ்ஸிங்ஸ், நியூ பிகினிங்ஸ், நியூ அட்வென்ச்சர் வெயிட்ஸ், அப்பா நியூ அட்வென்ச்சர்ஸ் வெயிட்டா, எம்பரஸ் இட் அண்ட் லீவ் யுவர் ட்ரீம்ஸ் பேஷனேட்லி. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நான் சாதிப்பேன், நான் அடித்து நிமித்துவேன், நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ் பண்ணி காமிப்பேன், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் நான் வந்து சாதிப்பேன், நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்கள் போகிற பாதையில் நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பேஷனேட்டாக நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழுங்க. அதுக்கு முதல்ல வந்து உங்களை தயார் பண்ணிக்கோங்க, அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. எம்பரஸ் இட் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு அரவணைக்கக்கூடிய பர்சனாக மாறுங்கன்றாங்க, சரியா? ஸோ ஏன்னா இந்த இதுக்கு தயார் பண்ணிக்கல நீங்கள். சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் இது கார்டு வழியாக என்ன சொல்கிறதுன்னா, நீ வந்து பழசை நினச்சிட்டு ரொம்ப வந்து இறுக்கத்தில் இருக்க, அதுலேருந்து வெளியில் வா, உனக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நல்ல லைஃப் இருக்குது, நீ அதுக்கு வந்து உன்னை தயார் பண்ணிக்கோ, உன்னை நல்லா வச்சுக்கோ, நீ பேஷனேட்டாக வாழு, சந்தோஷமாக வாழு, ஓகேவா? ரொம்ப இறுக்கத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து டாரூட்டில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சீக்கிரமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் வருது, அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் வந்து நிறைய பாஸ்ட் பர்சன்கிட்ட ரொம்ப அன்பு கொடுத்துருப்பீங்க, அவருக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, பட் எதுவும் உங்களுக்கு திரும்பி வரல, அப்படி தானே? ஆமாண்ணா கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வந்து அவர்கிட்ட வராதனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, மன உளைச்சலில் இருக்கீங்க. அதனால தான் கார்டில் அந்த வார்த்தையை கொடுத்து எவ்வளோ அழகாக, அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே சும்மா கிடையாது, அந்த ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தைக்குள்ளே அத்தனை அர்த்தங்கள் இருக்குது.
எம்பரசிட் அப்படிங்கிறது நீங்கள் அதை புதிய விஷயத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம், அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை இதுவாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த பக்குவம் உங்களுக்கு இல்லை. ரொம்ப வந்து ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஓகேவா? ஸோ அது பணமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் போட்ட எஃபெக்ட் எதுவும் உங்களுக்கு திரும்பி வரல. இந்த ஃபெயிலியர் பார்த்துட்டு உக்காந்துருக்கீங்க. இது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் இதுக்கு பொருந்தும். இப்போ வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து இது ஒரு சிலருக்கு இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இந்த ஸ்ட்ரக்கில் ஒரு சிலர் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் இவங்ககிட்டேருந்து வரும். யாரோ ஒருத்தரை வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கைக்கு. உங்களோட எனக்கு இவர் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த பர்சன்கிட்டேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு அந்த மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் ஏதோ இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வரப்போகிறாங்க. அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கார். கூடிய விரைவில் ஒரு ஃபோன் மெசேஜ் இல்லை டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீயூனியன் பாசிபிளாக இருக்குது. ரீயூனியன் கூட வருது. பட் உள்ளே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கா மாதிரி இருக்குப்பா. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருக்கலாம், உங்களுக்கும் அவங்களுக்குமான இதில். ஓகேவா? ஸோ இது எப்போ நடக்கும் இந்த ரீயூனியன்? இந்த ரீடிங் பார்த்ததுலேருந்து 1 இயரில் நடக்கலாம், இல்லை 3 மாதத்தில் நடக்கலாம். ஓகேவா? 3 மாதம் இல்லைனா 1 இயர். ஸோ நீங்கள் இந்த பர்சனை வந்து ஏதாவது பொது இடத்துல கூட சடனாக இப்போ வந்து ரீயூனியனுக்கு பாசிபிளே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். பட் அவரை வந்து ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் எங்கேயாவது மீட் பண்ண உடனே உங்களை பார்த்த உடனே அவர் அப்படியே கணிஞ்சிடுவார். கணிந்து மனம் உருகிடுவார். ஆஹா, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து மனம் விட்டு பேசாதனாலே நிறைய அந்த இது வரும், கேப். நீரில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் மனசு விட்டு பேசிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். அப்படி கரெக்ட் தானே? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்பட போகுது. ஓகேவா? சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த நியூ பிகினிங்ஸ். எஸ், உங்களுக்கு உங்களோட ஏஜ் குரூப் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் 25 அபோவாக இருப்பீங்க, 25லேருந்து 35 இருப்பீங்க. உங்களுக்கான இந்த நியூ ஃபார்ச்சூன், நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், பெட்டர் லக், குட் லக், வாட் எவர் இட் இஸ், அபேண்டன்ஸ், ரொமான்ஸ் எல்லாம் வரப்போகுது. நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு ஏதாவது இருந்ததுன்னா ரீயூனியன் ஆகும்போது கூட அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்துட்டுதுன்னா இதை ஃபஸ்ட்டு உங்களை கிளியர் பண்ணுங்கள். அந்த மெத்தடெல்லாம் வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். எல்லா பதிவிலும் சொன்னால் ரொம்ப லாங்காக போகுது வீடியோ. அதனால் பதிவோட எண்டில் ப்ரீவியஸ் வீடியோஸ் கூட இருக்குது. நம்மளோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப் பற்றின வீடியோஸ், அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கேன், கற்றுக்கோங்க. சரியா? அது லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவுகளை எப்படி வந்து கிளியர் பண்ணணும், ஆறா சக்கரா எப்படி பூஸ்ட் பண்ணணும், ஓகேவா? அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பூஸ்ட் பண்ணுறது எப்படி, அப்புறம் லைஃப் கோச்சிங் கிளாஸில் இது எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? அதான். சரி, ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு எஸ்பெஷலி இது வந்து சாமுவேலோட அந்த ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ். அவரை பிரதானப்படுத்தி தான் எடுக்கணும். அதனால் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கல்ல, 444 பார்ப்பீங்க, 555 பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க. ஏன்னா நியூ பிகினிங்ஸ்க்கு அவங்க வருவாங்க. அவங்க தான் இந்த கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி வருது, ஆனால் என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியல, இல்லை புது ப்ரப்போசல் வந்தால் கூட நான் அதில் வந்து ஃபெயிலியர் பார்த்துறேன், அவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு தான் காரணம். அதை எப்படி கிளியர் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்த்துடலாம். இதில் 2 கார்டு வைக்கிறேன். ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2.
உங்களுக்கு எந்த கார்டு ரெசனேட் ஆகுதோ அந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ்க்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் பைல் 1க்கும் க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் வந்து பைல் 2க்கும் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களோட கேள்விகளை மனதில் நிறுத்திக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சல்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு? ஸ்ட்ராங்கான நோ. ஓகேவா? ஒரு சிலர் ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேள்வியாக இருக்குங்கிறது ஒரு சின்ன கெஸிங். கரெக்டாக இருந்தால் பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். 75% இதுவாக தான் இருக்கும். ரிமைனிங் 25 வேறு ஏதாவது கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஓகேவா? அதனால் ஃபோர்ஸ் பண்ணிடல இதுதான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் கேட்டதுக்கு நோ. உங்களுக்கு வேறு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மன இறுக்கம் இருக்குது. அது வந்து இன்னும் கிளியராக நம்ம அந்த பர்சனை பற்றின ஒரு கேள்வி தான் நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த பாஸ்ட் பர்சன் இல்லை கரண்ட் பர்சன் அவங்க சரியில்லை, அதனால தான் அந்த இது வருது. இப்போது பைல் 2க்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வந்தால் மேபி கூட சொல்லுவாங்க. பட் எனக்கு அடுத்த கார்டு வந்து எஸ் கார்டு, அதனால் அது வந்து எஸ் கார்டு தான். ஸ்ட்ராங்கான எஸ்ஸை தான் நான் எடுப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும்னா, நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக இருக்குமா, இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ் தானா, இவங்க எனக்கான பேர் தானா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பேர் கிடைச்சிருவாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பகத்தன்மையை இவர்கிட்ட முன்னிறுத்தியிருக்கீங்க, இவங்க எனக்கான பர்சன் தானா, இந்த நியூ பிகினிங்ஸ் எனக்கான விஷயந்தானா, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணுற காட்கிட்ட கேட்டிருக்கீங்க. சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட ஆமாவா இல்லையா கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. நீங்கள் ப்ரே பண்ணுற கார்டு முருகர் டிவோட்டிஸாக இருப்பீங்க நீங்கள், இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சல். ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ அவங்க வந்து சாமுவேல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? பைல் 1 பைல் 2க்கு எப்படி இருந்தது? எஸ்ஆர் நோ கொஸ்டின் அதையும் சொல்லுங்கள். மற்ற பைல்ஸ் நார்மல் ரீடிங் பார்த்தீங்கல்ல, பைல் 1 பைல் 2 பைல் 3 அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு கோர்ஸ் எதாவது கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டே. லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கலாம், உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை கிளியர் பண்ணலாம், உங்களோட ஆராய்ச்சக்கராவை பவர் பண்ணிக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நம்மக்கிட்ட நிறைய கிளாஸஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. குருச்சரணம். காட் பிளஸ் யூ.